உயர்த்திடுகள் படர்ந்திடவே மனித மாண்புகள் உடைந்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வின் நதியாய் பாயட்டும், வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வின் நதியாய் பாயட்டும். வேதத்தில் வாழும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாய் அமையட்டும், வேதத்தில் வாழும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாய் அமையட்டும். புதிய பாதையில் தொடர்ந்து புது யுகம் நாம் படைப்போம், புதிய பாதையில் தொடர்ந்து புது யுகம் நாம் படைப்போம். இனி வரும் நாளின் புது வாழ்வில் இறை இன்பம் காண்போம், அன்பின் விழுதுகள் படர்ந்திடவே மனித மாண்புகள் உயர்த்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உமக்காக காத்திருப்போருக்கு அமைதி அளித்தருளும், அதனால் உம் இறைவாக்கினர்கள் நம்பத் தகுந்தவர்களாக காணப்படுவார்களாக. உம் ஊழியர்களின் உம் மக்களாகிய இஸ்ரவேலின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். அன்பு உள்ளங்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 35 முதல் 37 மற்றும் 42 முதல் 49 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்தோர் எப்படி உயிருடன் எழுப்பப்படுவார்கள்? எத்தகைய உடலோடு வருவார்கள் என ஒருவர் கேட்கலாம். அறிவிலியே, நீ விதைக்கும் விதை மடிந்தால் ஒழிய உயிர் பெறாது. முளைத்த பயிராக நீ அதை விதைக்கவில்லை, மாறாக
வெறும் கோதுமை மணியையோ மற்ற விதையையோ தான் விதைக்கிறாய். இறந்தோர் உயிர்த்தெழும்போது இவ்வாறே இருக்கும். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது. வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமையுள்ளதாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடல் உண்டு என்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு. மறைநூலில் எழுதியுள்ளபடி முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உமது முன்னிலையில் நான் நடக்க என் அடிகள் சறுக்காமல் காத்தீரன்றோ. உமது முன்னிலையில் நான் நடக்க என் அடிகள் சறுக்காமல் காத்தீரன்றோ. நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். அப்போது கடவுள் என் பக்கம் இருக்கின்றார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன். பல்லவி. உமது முன்னிலையில் நான் நடக்க என் அடிகள் சறுக்காமல் காத்தீரன்றோ. கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன். ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன். கடவுளையே நம்பியிருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன். மானிடர் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? பல்லவி. உமது முன்னிலையில் நான் நடக்க என் அடிகள் சறுக்காமல் காத்தீரன்றோ. கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை. உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஏனெனில் சாவினின்று என் உயிரை நீர் மீட்டருளினீர். வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்தீரன்றோ. பல்லவி. உமது முன்னிலையில் நான் நடக்க என் அடிகள் சறுக்காமல் காத்தீரன்றோ. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, Hallelujah. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8. உயிருள்ள இறை வார்த்தைகள் 4 முதல் 15 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் ஓமை வாயிலாக கூறியது: விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைத்தபோது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிபட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின்
ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்ன பின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த ஓமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் ஓமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த ஓமையின் பொருள் இதுவே. விதை இறை வார்த்தை. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்டபோதும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் பக்தியோடு இறைவனிடத்தில் ஜெபிப்போம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 30, 60, 100 மடங்கான பலனை தருகிறது. எனவே அப்படிப்பட்ட பலன் தருகிற வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழும்போதுதான் அவன் வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது என்பதை அழகாக இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அன்பு தேவனே, இறைவா, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் முழு மனதோடு நன்றி சொல்லி அந்த வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கின்றோம். எங்கள் மனங்களை திறக்கின்றோம். உயிர்ப்பின் மேன்மையை எடுத்து சொல்லி மனிதனாக பிறக்கிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இறந்தாலும் கூட அவர்கள் உயிர் பெற்று எழுகிறார்கள் என்கிற நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்கிறீர். எப்படி விதையானது விழுந்து மடிந்து மீண்டும் முளைத்தெழுகிறதோ மனித வாழ்வும் அத்தகையதே என்கிற உண்மையை எடுத்து சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து உம் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து மீட்பின் பிள்ளைகளாய் வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு உள்ளங்களே, இறந்தோர் உயிர்த்தெழும்போது எத்தகைய உடலை பெற்றிருப்பார்கள் என்கிற சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகம் விவிலியத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கூட இந்த நம்பிக்கை இருக்கிறது. அதாவது இறந்த பிறகு நாம உயிர்த்தெழுவோமா உயிர்த்தெழ மாட்டோமா, இறந்த பிறகு நமக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? அதனால தான் நாம பல பேரை பார்க்கிறோம். சில நேரங்களில் இறந்த உடனே அந்த உடலை எரித்து விடுவார்கள். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், இறந்த உடனே அந்த உடல்களை தூக்கி கொண்டு போய் வானத்து பறவைகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் போட்டு விடுவார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் மட்டும், இன்னைக்கு என்னவோ சென்னை போன்ற பெருநகரங்களில் கல்லறைக்கு பஞ்சம்தான்.
ஒரு கல்லறையை போராடி வாங்கறதுக்குள்ள நாம படாத பாடுபட வேண்டியது இருக்கிறது. கஷ்டப்பட்டாவது எப்படியாவது என் தாய் தந்தைக்கு, என் தாத்தா பாட்டிக்கு ஒரு கல்லறையை நான் கட்ட வேண்டும். அவர்கள் நிச்சயம் இந்த மண்ணில் புதைக்கப்படுவது உயிர்த்தெழவே என்கிற நம்பிக்கை ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆழ பதிந்திருக்கிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது. வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமை உள்ளதாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. அப்படியானால் இறைவார்த்தை சொல்லுகிறபடி கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால் தான் பலன் தரும் என்கிற இந்த இறை வார்த்தை, அன்பிற்குரியவர்களே, விதையானது இந்த மண்ணில் விட வேண்டும். அந்த விதை பச்சையா இருக்குதுன்னு வச்சுங்க, முளைக்கவே முளைக்காது. அது காய வேண்டும், அது மடிய வேண்டும், தன் தன்மையை இழக்க வேண்டும். அப்படி இழந்த பிறகுதான் இந்த மண்ணில் விழும்போது அது மீண்டுமாய் உயிர் பெற்று எழுகிறது, துளிர்க்கிறது. மனிதனும் இந்த மண்ணில் புதைக்கப்படுவது மீண்டும் அவன் உயிர் பெற்று எழுவதற்கே. அன்பு உள்ளங்களே, மரியாயின் சேனையில் ஒரு சகோதரி இருந்தார். மிகுந்த பக்தி, அன்னை மரியாளின் மீது நீங்காத ஒரு பற்று. தானும் தன்னுடைய குடும்பமும் எப்பொழுதுமே ஜபத்தில் நிலைத்து நின்றார்கள். கடவுள் கடவுள் கடவுள், மாதா மாதா அப்படின்னு சொல்லிதான் அவங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவருடைய வாழ்க்கை போக்கு முற்றிலுமாக மாறியது. என்னாச்சு தெரியுமா? குடும்பத்தில் ஒரு பெரிய இடி, கஷ்டம். குடும்பத்தினுடைய தலைவர் இறந்து போனார். அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை விபத்தில் இறந்து போச்சு. மிகவும் ஒரு வருத்தமான வேதனையான ஒரு செய்தி, அன்பிற்குரியவர்களே. அதுபோலவே அந்த குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்ததுனால இந்த அம்மா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இனிமேல் நான் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? என்னுடைய ஜபம் எங்கே போனது? என்னுடைய திருப்பலிகள் எங்கே போனது? நான் உட்கொண்ட நற்கருணை எனக்கு வாழ்வு கொடுக்கவில்லையே, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையே, நிம்மதி இல்லையே, எல்லா கைகளும் உடைந்து போன நிலையில் தானே நான் இருக்கிறேன். எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, இன்னைக்கு தனிமரமாக நான் இருக்கிறேனே என்று வாழ்வினுடைய இறுதி காலகட்டத்தில் புலம்ப ஆரம்பித்து விட்டால் அந்த சகோதரி. இறுதி காலகட்டத்தை நெருங்கி கொண்டிருந்த அந்த சூழலில்தான் இவருக்கு ஒன்று தோன்றுகிறது. அதை உயில போலவே எழுதி வைக்கிறார். நான் ஒருவேளை இறந்து போனால் என்னுடைய உடலை நீங்கள் புதைக்கிறீர்கள், புதைத்துவிட்டு அந்த கல்லறையின் மீது பெரிய ஒரு பாறாங்கல்லை வைத்து மூடுங்கள். நான் ஒருபோதும் உயிர்த்தெழவே கூடாது. அந்த உயிர்த்தெழுதலில் எனக்கு நம்பிக்கை இல்லை, வேண்டாம், எனக்கு மறுவாழ்வு வேண்டாம் என்று சொல்லி வாழ்க்கையை நிராகரித்து மறு வாழ்க்கையையும் ஒரு எதிர்ப்பான உணர்வினையே பெற்றவராக, கசப்பான அனுபவத்தை கொண்டவராகவே இவர் இருந்தார். அப்படியே அவருடைய ஆசையை நிறைவேற்ற இறந்த பிறகு கல்லறை கட்டி ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு அப்படியே அவங்க ஆசையை நிறைவேற்றினாங்க. காலங்கள் கடந்தோடியது. பறவை ஒன்று வந்தது. அந்த பறவையினுடைய எச்சம் அந்த பாறையின் மீது விழுந்தது. அந்த பாறையில் இருந்த சிறு சிறு மண் துகள்களின் வழியாக அப்படியே அதிலிருந்து ஒரு செடியானது முளைக்க ஆரம்பித்தது. அந்த செடி வளர 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 என் அன்பிற்குரியவர்களே, உறுதியான அந்த பாறையானது உடைக்கப்பட்டது. அதை பார்த்துவிட்டு போனவர்கள் சொன்னார்கள், இந்த சகோதரி சொன்னால் உயிர்த்தெழவே கூடாது என்று
கடினமான அந்த பாறையிலும் கூட ஒரு உயிர்ப்பு இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது என்கிற செய்தியை அவர்கள் உணர்ந்து கொண்டார்களாம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம், விதையானது விதைக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு விதையினுடைய நிலையும் தன்மையும் ஒன்றுதான். எல்லா விதைகளும் முளைக்கின்றது. ஆம், அது பாறையில் விழுந்தாலும் சரி, வழியோரத்தில் விழுந்தாலும் சரி, முட்செடிகளில் விழுந்தாலும், நல்ல நிலத்தில் விழுந்தாலும் விதைகள் முளைத்தன. ஆனால் அது எப்படி முளைத்தன என்பதுதான் இந்த இடத்தில் நாம் அறிய வருகிற செய்தி. பாறையில் விழுந்தது வேரற்றதினால் காய்ந்து போனது. முட்செடிகளில் விழுந்தது, அந்த முட்செடிகள் நெரித்து அதனுடைய வளர்ச்சியை தடைப்படுத்தி விட்டது. வழியோரத்தில் விழுந்தது, மனிதருடைய கால்களில் மிதிபட்டு பறவைகளால் கொத்தி தின்னப்பட்டது. நல்ல நிலத்தில் விழுந்தது மட்டும்தான் பலன் தந்தது. மனிதர்களாகிய நாமும் கூட ஒரு விதையாக விழுகின்றோம். இந்த பூமியில புதைக்கப்படுறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, மனதில் கொள்ளுங்கள், நாம் இந்த பூமியில புதைக்கப்படுகிறோம். புதைக்கப்படுகிற நாம் நிச்சயம் முளைப்போம், உயிர்த்தெழுவோம். எப்படி இந்த விதைகள் முளைத்தனவோ அதுபோன்று நாமும் உயிர்த்தெழுவோம். ஆனால் உயிர்த்தெழும்போது நம் நிலைமை என்ன என்பதை நாம் வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்குரிய பலனை தரும். 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு என்றால் நிச்சயம் இறைவனின் பேரின்பத்தில், விண்ணக விருந்தில் பங்கு பெறக்கூடிய மோட்ச பாக்கியம் உண்டு. பலன் தராதவர்கள் முட்செடிகளினாலோ அல்லது பாறையினாலோ அல்லது வழியோரத்திலோ விழுந்தவர்கள் உத்தரிக்கும் நிலையிலேயோ அல்லது நரக வேதனையையோ அனுபவிக்க வேண்டியதுதான். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வார்த்தையை வாழ்வாக்குவோம். ஆமீன். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. எங்கள் காணிக்கைகள் ஏற்று மாற்றும் திருவுணவா இறைவா. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். தரிசனம் தந்த உன் திருவடி சேர்ப்பா. தரிசனம் தந்த உன் திருவடி சேர்ப்பாய். கரணியில் என்மயம் இறைவா காப்பா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்பிற்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம், மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிருந்த எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் இது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் இந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். அப்பமீது அப்பாவில் இணைக்கு ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது. வெள்ளை நீர அப்பமீது விண்ணகத்தை தருவது. அப்பமீது சுமைகளை வருந்தி சுமந்திடும் போது தாங்கிடும் மனம் தரும் அப்பமீது. வலுவினை இழந்து வீழ்ந்திடும் போது இலை பாற்றி தருகின்ற அப்பமீது. என் சுமை எளிது, என் நுகம் இனிதென தேறுதல் தருகின்ற அப்பமீது. என் சுமை எளிது, என் நுகம் இனிதென தேறுதல் தருகின்ற அப்பமீது. அப்பமீது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். கடவுளே, உமது இரக்கம் எத்துணை உயர் மதிப்புள்ளது. மானிடர்
உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ள நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலுமே பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாறை துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.